பச்சை மலை போகவே பச்சைமலை சென்று பசும்பால் கொண்டு வந்து அந்த வெள்ளிமலை அந்த வெள்ளிமலை 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 அந்த வெள்ளிமலை சென்று வாடா மகனே வெள்ளிமலை சென்று வாடா நீ வெள்ளிமலை சென்று வாடா சென்று வாரே மகனே வெள்ளிமலை வெள்ளிமலை சென்று எனக்கு வெள்ளி கொலுசு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டேன். கொண்டு வந்து விட்டீர்கள். ஒரு நொடியில கொண்டு வந்து விட்டீர்களா? மகனை சிங்கமலை சென்று வாடா, மகனை சிங்கமலை சென்று வாடா, அந்த சிங்கமலை சென்று வாடா மகனை சிங்க வாகனம் கொண்டு வாடா சிங்கமலை கொண்டு வந்து விட்டீர்கள். இருந்தாலும் அந்த மைசாரக்கன் எங்க இருக்கிறானோ அவனை தேடி சென்று அவனை அழைத்து வாருங்கள். வேண்டாம், இழுத்து வாருங்கள். தாயே, அண்ணவனை அழிப்பதாக இருந்தால் இந்த 7 கரகம் ஒரே நிலையாக உருவாக வேண்டும். அந்த சக்தி 7 சக்தி ஒரு மகா சக்தியா ஒரு வாரணாத்தான் அண்ணவனை அழிக்க முடியும். தாய் ஆகட்டும் மகனே, இப்பவே அழைக்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த தூங்குறவங்களாம் எழுப்பிடுங்க. முன்னால வந்த 7 பேர் சாமி வந்து இந்த கரகத்தை எடுத்து மகமாயில கொடுத்து 7 கரகமும் ஒரு கரகமா மாறணும். அதனால வந்து நம்மளுடைய ஊரு தெய்வத்தை வேண்டி எல்லாம் முழிச்சு உட்காருங்க, எந்திரிச்சு உட்காருங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் எந்திரிங்க. தாயே பராசக்தி, இந்த காளியாத்தாவும் மாரியம்மனும் அருளாக இறங்கி வர வேண்டும். இந்த கரகத்தை தொட்டாலே நம்மளை பிடித்த கரகமெல்லாம் விடவில்லை. அதனால இப்ப அழைக்கின்றேன். அம்மா தாயா, சூளாயுதம் கையில் எடுத்து சுத்தி விளையாட பார்த்தாயி. தாயை கூப்பிட்டு அழைக்கிறேன். காளியா தனி அருள இறங்கி மாமா
கூடாது, கொஞ்ச நேரம். அப்ப வந்த தெய்வம் அப்படியே இறங்கி வரணும். காளியம்மன் காளியம்மன் படுத்துறது கொஞ்சம் எழுப்பிடுங்க. அப்ப யாரும் வந்தவங்களுக்கு அப்படியே அறிவு இறங்கி வர வேண்டும். அப்படியே தூங்குறவங்க கொஞ்சம் எழுப்பிடுங்க. நல்ல தூக்கம் கொஞ்சம் எந்திரிங்கம்மா. தாயே அம்மா காளியாத்தா, உன்னைய வேண்டி அழைக்கின்றேன். ஆங்கார புகை கொண்டு அடியாரமா இறங்கி வா. உன்னுடைய கரகம் இங்க இருக்குதம்மா, இறங்கி வா தாயே. பத்தினியே உத்தமியே உத்தமியே பெரியவர்களே, முதல்ல வந்த சாமியெல்லாம் ஏன் இப்ப வரல? எல்லாம் வந்து சாமியை நினைச்சு உட்காருங்க, தெய்வத்தை கும்பிடுங்க. இவ்வளவு தூரம் வந்து கருப்பசாமி நாடகத்தை பாக்குறீங்க, மகமாயி வந்திருக்குது, கருப்பசாமி 2 பேர் இருக்காங்க. தெய்வத்தை வேண்டி உட்காருங்க. தாயே பராசக்தி, அப்படியார இறங்கின தெய்வம் அப்படியே இறக்கிடணும். உங்க கரகம் இங்க இருக்கு. இந்த கரகத்தை தொட்டாலே நம்ம கரகமா விடுதலை. எந்த நோயினுடைய இருந்தாலும் இந்த கரகத்தை எடுத்தாலே அவங்க நோய் நொடியெல்லாம் பஞ்சு பறந்துவிடும். ஜேபல், கண் திருஷ்டி, பல்லரிசல், செய்வன கோளம் எத்தனை இருந்தாலும் மாறிவிடும். ஆனால் இந்த கரகத்தை எடுத்தவங்க குடும்பத்திலே நல்ல சுபகாரியங்கள், நல்ல காரியம் நடக்கும், கெட்ட காரியம் நடக்கவே நடக்காது என்பதை கூறி இந்த தாயை மகமாயி அழைக்கின்றேன். அம்மா, உன்னுடைய சக்தி விளங்க வேண்டும். உன்னை அழைக்கின்றேன், ஓடோடி பாம்மா. தாயை வேப்பிலை எடுத்து என் விளையாடு முத்து மாறி உன்னை கூப்பிட்டு அழைக்கணுமா அருளா இறங்கி பாமா. தாயே மஞ்ச நல்ல
மேலே கூடி இருக்குதா அப்படியே ஒவ்வொன்றா வச்சுட்டு அடுத்தது எடு. ஒரே சக்தி தான் உருவாகுது அதை வச்சுட்டு அப்படியே மாத்தி அடுத்த கடை எடு சாமி. அது தொட முடியாது. அது எடுக்காது. அது கிடையாது. நமக்கு தேவை ஒரே சக்தி, ஒரே சாமி, ஒரே கோயில், ஒரு தான் வரும். அதான் கரெக்டா வந்து அதை வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுங்க. நீ வந்து ஒன்னொன்னா எடுத்து வை. அதை வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுங்க. வா சாமி. வாதாய் நீ கொடுத்துட்டு அடுத்தது எடு. கொடுத்துட்டு அடுத்த கடத்தை எடுத்துக்கணும். அடுத்தது எடு. அடுத்த எடு. ஐயே! தாயே, ஏழு சக்தி ஒரு மகா சக்தியா ஒரு மாறிவிட்டது. ஆமா, இப்ப அரக்கன் எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவனை இழுத்து வாருங்கள். ஆகட்டும் தாய். சென்று வாருங்கள். அரக்கன் எங்க இருக்கிறார்? மனுஷன் தானே மகிஷாசுரன் நீங்க தானே? ஈஸ்வரத்திலே சாகாத வரத்தை பெற்றிருக்கின்றேன். யாரு? ஆஹா, சாகா வரம்னா இப்படி ஒரு பொம்பளைய விட்டு வைக்க மாட்டேன். கண்ணு பார்த்தாலே தெரியுது. எந்த பொம்பளைய நான் விட்டு வச்சதில்லை. இப்ப எங்க இருந்து வர்றீங்க? தெலுங்காவூர் சீமை. அங்க இந்த ரெக்கசாமி செட்டிச்சாமியில நல்லா இருக்காங்களா? ஐயோ, அவங்கள பத்தி பேசாத, ஒளிச்சு கட்டிட்டேன். பொம்பளைய கண்டா என்ன செய்வீங்க? என்ன செய்வாங்க? பொம்பளை கண்டா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நாங்க என்ன செய்ய போறோம்? நீங்க அரக்கனாச்சி, நீங்க குழுப்பே மொத்தம் குழுப்பே கற்பழிப்பீங்க. என் ஆசைக்கு இணங்க வேண்டும். ஆம்பளைய கண்டா மண்டையை உடைப்பீங்களா? மண்டையெல்லாம் உடைக்க மாட்டேன். சாகாவரம் பெற்றோம்னு சொன்னீங்களே,
எப்படி சாகா வரம் பெற்றீங்க? சாகா என்றைக்கும் சாகா வரம் ஆ, பெற்றிருக்கிறேன். உங்களுக்கு மரணமே இல்லையா அப்ப? மரணமே இல்லை. எப்படி? அப்படி மரணம் என்றால் ஆ, ஒரு கருவிலே 7 குழந்தை, ஆ, ஒரு குழந்தையாக மாயாசக்தியாக மாறி வந்து சரி. அந்த தெய்வத்தினாலதான் நான் அதனாலதான் உங்களுக்கு உயிர் போகலாம். ஆமா. அதனால ஆ. சிஷியம் இருக்கான். ஆ, ஆ. அவன் பேர் மண்டாசுரன் சொல்லுவாங்க. ஆ. இப்ப கூப்பிடுறேன் பாரு. மண்டையை கூப்பிடுங்க. உனக்கு ஒரு சிசியனா, ஆ, புரியுது. ஓ மூஞ்சிக்கு ஒரு சிசியனா? என் பூஜைக்கு சிஷியம் வேண்டாம். ஆயா ஆயா என்னமோ கேட போய் ஊர்ல கிறுக்கு போய் நாட்டாமையா அதே மாதிரிதான். அப்படியே கூப்பிடு. ஏய், தெய்வம் சக்தி அழிய வேண்டும். தெய்வமே வழிபடக்கூடாது. கூப்பிடு கூப்பிடு. ஏய் மண்டாசுரா, முண்டகாசுரா, ராஜ கம்பீர வீர பராத்மக்க மைசாசூரனுக்கு ஜூய் மகாராசா மந்திரி வாழ்க, அவர் என்றென்றும் நீடோடி வாழ்க. அப்படியே ஆகட்டும். ஓ மூஞ்சிக்கு மந்திரி கிடைச்சிருக்குது பாரு. எப்படி கெடாவாட்ட ஏன் நம்ம அதாவது எல்லாரும் வந்து சிவகிட்ட வரவாங்க. எனது மகாபுரப்பு வர இப்படி இருக்கிறாங்க. கரடி புளுத்தி சிங்கம், கரட்டி புலி சிங்கம். கரடி புலி சிங்கம், கரடி புலி சிங்கம் யானை இதுலயே சாப்பிடக்கூடாது. இந்த பெருமை பத்தி சொல்றேன். என்னப்பா சின்ன பருப்புனா பெரிய பருப்பா? அது அப்படி பேசிக்கலாம். இந்த பெருமையை எடுத்து சொல்லணும் எல்லாத்துக்கும். ஏய், ஏய், சின்ன பருப்பு பெரிய பருப்பா? நாங்க வந்து சேங்கல் பருப்பு வாங்கல் பருப்பு தான் கேள்விப்பட்டு இந்த இருக்கிறோம். பெருமையை எடுத்து சொல்லணும். சேங்கல் பருப்பு கூட பார்த்திருக்கலாம். நீங்க வாங்கல் பருப்புலாம் பார்த்திருக்க முடியாது. அது வலிக்கிட்டே போகுது. ஆமா. அது ஏதாவது அதாவது வந்து மரம் செடி கொடிகளே சாகாத மரம். மனித கையில சாப்பிடாது, முருகன் பஞ்சாதி கையில சாப்பிடாது. முருகன் பஞ்சாதி. இல்ல மிருகஜாதி. ஓ, அந்த மாதிரி வர வாங்கியிருக்கிறார். ஆமா. 70 வயசு கிழவி, 80 வயசு கிழவை. ஏய், வயசானவங்களுக்கு ஒரே தெருவுல 7 குழந்தை பிறக்கணும். அந்த 7 குழந்தையும் ஒரு உருவமா மாறினால என்னை கொல்ல முடியும். அப்படி வந்து வயசானவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? ஏன் பிறக்கும்? 60 வயசு ஆகி போச்சு, எப்படி குழந்தை பிறக்கும்? ஆ? உங்களை கொல்ல முடியுமா? தெய்வ அருளால. நீங்க யாரு? நாடக அமைப்பாளர் செல்வராசு எங்க இருந்தாலும் ஆ. இல்ல கொஞ்ச நேரத்தில் நாடகம் முடிய போது நன்றி சொல்ல வருமாறு என்ன கேட்டுக்கொள்கிறோம். அழுவாளோட வர சொல்றீங்களா? காலையில கடை வெட்டுறதுக்கு. ஏய், 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 சின்ன பருப்பு. இருங்க. ஏய், இங்க இருங்க. அலை. உங்களை பத்தி புகழ்ந்து பேசணுங்க. பேசுற அளவுக்கு அதாவது ஆ? எங்க மகாராஜா இருக்கிறாருன்னா நல்லவர். ஆமா. நான் வீட்டுக்கு போனாருன்னா சட்டி எடுத்துட்டு போவார். ஏய், சட்டி எடுத்துறான். இல்லைங்க. நான் வந்து அப்படி கம்பீரமா ஓ, இந்த கல்யாணம் கேட்டு மாப்பிள்ளை இருந்தேன். ஆ? ஆமா. நான்தான். செத்து போன இளவிடாருன்னு இவன் போனான். புடமா ஏய் ஞாபகம் இல்லைங்க. இல்ல. இதெல்லாம் ஒரு மான மரியாதைங்க. அதான் நான் கேட்டேன். அமைச்சரே, நேற்று காலையில வந்து ₹1 காசு கீழே விழுந்துருச்சு. கீழே குனிஞ்சு எடுக்கல. ஏன்? அது கீழே குனிஞ்சு அண்டா வாயுது. அதனால கீழே குனிஞ்சு வச்சுக்க. ஆமா. ஆ, ஏங்க? ஆ, கால்ல புண்ணு இருக்குது. ஆஹா. ₹1,00,000 செலவு பண்ணாங்க. ஐயோ, ஒண்ணு காப்பாற்ற முடியல. அப்படியா? ஆ, அது இருக்கிறாங்க. சக்கரை வியாதி. எங்க மகாராஜாவுக்கு சாவே கிடையாது. அப்புறம் எப்படி சக்கரை வியாதி வந்துச்சு? அதாவது எந்த வியாதி வந்தாலும் என்னை காப்பாற்றும். ஆ? ஓஹோ. அதாவது வந்து இந்த ஊர்ல எங்க எல்லாம் கோயில்கள் அங்கே அடிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முறுக்கி கொல்ல கொல்ல இவர்தான் கடவுள். என்னையதான் வணங்கணும் எல்லாம். இந்த பக்கம் கையை நீட்டினா 100 பேர் சத்தியம். இந்த பக்கம் கையை நீட்டினா இந்த பக்கம் 100 பேர் சத்தியம். ஆமா. அப்புறம் வந்து மந்திரியாரே, ஆ, மனிதனுக்கு 6 அறிவு. ஆமா. உங்க மன்னர் கேட்கிறாரு, 6 அறிவுல முதல் அறிவு என்ன? அதெல்லாம் இருக்கு. என்னது? அதெல்லாம் இருக்கா? ஒரு அறிவுனா என்ன? சிசியா, நீ வந்து அதெல்லாம் அதாவது- நான் கேட்டா போகக்கூடாது. ஆமா. எவ்வளோ சின்ன பருப்பா பெரிய பருப்பா? ஏய், அவங்க உள்ள போய் ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுக்கிறாங்க. ஆமா. வர சொல்லு பார்க்கலாம். அவங்களாம் நாங்களாம். மகாராசா, மகாராசா செலவடக்கமா முடிக்கிறான். விடிய விடிய நெஞ்செல்லாம் உடம்பு போச்சு. காலையில அங்க உடனே அந்த ஊதியத்தை நம்மளுக்கு கைக்கு வரப்போகுது. அதனாலதான் ராஜா வந்து ஆண்களை கண்டால் மண்டை அதனாலதான் அடிப்பாரு. கௌத்தரிச்சப்பட்டு போறீங்க. எப்படிங்க? ஆ? அவங்க சொல்றேன். ஆண்களை கண்டா மண்டை அடிப்பார்.
பெண்களை கண்டால் கற்பை சுட்டே ஆடுவார். ஆமா, ஓரறிவு என்ன? ஓரறிவு ஆ, மண்ணு. மண்ணு. என் மண்ணு எதுக்கு? அதாவது வந்து ஒரு விதையை போட்டோம்னா அது மரமா வளரக்கூடியது வந்து தன்மை வந்து. போட்டு இவரை போட்டு புதைக்கவான்னு பார்த்தேன். ஐயோ, அப்படி சொன்னோம்னா அடியும் பிடிப்பாருங்க. அது கையில பட்டாசுரா, நான் வாடி அறவாடி. ஆயிடு போகுது. ஆமா. இல்ல ஆயிடு போகுது, ஆயிடு. ஏன் உனக்கு அந்த வகுத்துருச்சு? அவ்வளவுதான். அதே வருது. எந்த வீட்டுக்கு வந்தாலும் அதே. ஆமா, நீ ஏன் போட்டு தள்ளிவிடு, 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 தள்ளிவிடு. தள்ளிவிட்டு போக வேண்டியது. யாரோ ஒரு புள்ள பூச்சி வந்திருக்குது. என்ன பண்ற? இதா மரம் வெட்டுறது வந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல நிறைய மரம் இருக்குதாம, மரம் வெட்ட வந்திருக்கிற கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு. ஏய், நம்மளும் போயிடலாம். நீ யாரு? நானா? என்ன பார்த்தா தெரியல? தெரியல. நான் தான் ஆம்பளையா. ஏய், மரியாதையாக ஓடிவிடு, எங்க போறது? இல்லைன்னா ஒரே வெட்டு. வெட்டல. அதே கைதாந்த விளையாட்டு இருக்குது. நாங்க யாரும் தெரியுமா? நாங்க வந்து அரக்கர்கள். நீங்க வெட்ட நாங்க மறுபடியும் அப்படியே உருவாகி வருவோம். நீங்க வெட்ட மறுபடியும் நாங்க உருவாகி வருவோம். தெரியுமா? சாகாத வர வாங்கினவர் எங்க மகாராஜா. நான் யாரு தெரியுமா? யாரு? இந்த ஊர் மக்களவே காக்கக்கூடியவன் சின்ன கருப்பு. மரியாதையாக போய்விடு. ஊர்ல போனவர் நீங்க தானே? என்ன? என்ன பருப்பு. பருப்பா? அந்த கொல்லிமலையில இருந்து இந்த காலையில கம்பம் வரும்ல, கருப்புயா? கருப்பு. கருப்பா? பருப்பல்ல, கருப்பு. அம்மா இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் உலகத்துமாக வேட்டையாடி கொண்டிருக்கின்றேன். இப்ப நீங்கள் எதற்காக இங்கே நிற்கின்றீர்கள்? நாங்களும் வந்து ஆண்களை கண்டால் மண்டை உடைப்போம், சரி. பெண்களை கண்டால் கருப்பை சூறையாடுவோம். அது யாரு? மகாராஜா நானும் 2 பேரும். மகாராஜாவா? வர சொல்லு பார்க்கலாம். மகிஷாசுரன் வர சொல்லு. வர சொல்லுமா? இந்த பொடிப்பையில வர சொன்ன. ஆஹா, புளியவளம், மலையவளம். புளி குடஞ்சு எடுக்கும் தெரியுமா? பொடியினே, மரியாதையாக ஓடிவிடு, ஓடிவிடு. தட்டப்பருப்பு பார்த்துருக்கேன், பச்சைப்பருப்பு பார்த்துருக்கேன், பாசி பருப்பு பார்த்துருக்கேன், துவரம் பருப்பு பார்த்துருக்கேன், உளுந்த பருப்பை பார்த்துருக்கேன். அப்புறம் அது என்ன சின்ன பருப்பா பெரிய பருப்பு? ஆமா, அது எப்படி இருக்குன்னு கேளுங்க. என் கணக்கட்டு உள்ள பூச்சி பாரு, உழைச்சு போ. ஏய், மரியாதையாக ஓடிவிடு, இல்லை என்றால் வீண் சிரமமாகும். தாங்களை அடித்து ஒரே அடியால் நொறுக்கி விடுவேன். எத்தனை பேர்த்த நான் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? கடைசியில உனக்கு வந்து இந்த இந்த ஊர் என்ன ஊரு? இதான் இந்த ஊர் வந்து கோம்பை, கோம்பை. தேக்கம். மகாராஜா இல்ல ராத்திரி போன ஊரா நம்ம மகாராஜா எதுங்க? வாடி. அதாவது வந்து இத்தனை நாள் உங்க வீட்டை வேலை செஞ்சேன் மந்திரியா, எனக்கு பணம் கொடுங்க, நான் போயிடணும். பணம்? ஆமா. அட்வான்ஸ் வாங்குறதுக்கு என்ன இல்ல உங்க மேல சாவு கவுச்சு. இல்ல அத சாவு வாட பணம் வாட வருது. நீ பணம் ஆமா என் மேல ஈ வைக்கிது, காசு கொடுங்க, நான் போயிடுறேன். எதுக்கு காசு? எனக்கு இத்தனை நாள் வந்து உங்ககிட்ட மந்திரி வேலை இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சாக போறவங்களா, நீ புடைக்க போறவனா, அதனால அவங்க கொண்டு வரல போய் பாருங்க. நான் ஜாதி அது ஒரு கணக்கு வச்சு என் கேட்கறதுனால ஊட்டி கொடுத்தணும்ல, கூட்டி கொடுத்தணும்ல, அதுக்கு சம்பளம் வேண்டாமா? ஓ, ஊட்டி கொடுத்ததுக்கு ஊட்டி கொடுத்ததுக்கு ஊட்டி கொடுத்தது சம்பளம் கொடுங்க. சரி. காலையில முளைப்பசி ஏப்பா மந்திரியாரே, மகாராஜாவை மோந்து பாரு. நாத்த பணம் நாத்த இருக்கு. ஏய், என்ன மாடு அடிக்கிற? செண்டு செண்டு மல்லிகைப்பூ செண்டு போட்டிருக்கலாம். அடிக்குது அதுங்கிற மறிக்குளத்து வாசம். எத்தனை பெண்களை பாக்குறேன், எத்தனை பெண்களை அடையிறேன், அப்ப வாசம் வராதா? ஆயிரத்துக்கு 100 நாள் கைமுட்டி அடிக்க போறாரு. 100 நாள் வேலைக்கு போகணுமா? ஒடியனே, மரியாதையாக ஓடிவிடு, இல்லை என்றால் ஒரே வெட்டாக வெட்டி விடுவேன்.
இந்த குளத்துல சீத்தை வெட்டுவாங்க. நான் போய் 4 பேர்த்த கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, சீத்தை வெட்டுற அருவாளை வச்சுட்டு எண்ணெய் வெட்டுறாங்க. ஓ, சீத்தை வெட்ட வந்திருக்காங்களா? சரி அப்படியே இருக்கட்டும். என்னோட ஒத்த செய்ய உன்னால முடியுமா? உத்தமம். ஆ. நீ வந்து என்னோட உத்தமம். சரி. ஐயா, ஒரே பையனா இருந்துகிட்டே ஒரே நசுக்கா நசுக்கி கொன்றுவேன். அப்படியா பாப்பவ? பெரிய சக்தி வாய்ந்தவனா? ஏய் 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 யாரடா என்னோட போறடா வந்தவன் அரக்கா போன சீட்டு துணியை போட்டு கட்டு. அவன் தெய்வ சக்தியை பார்க்கலாம். தெய்வம் இருந்தா வரட்டும். அடுத்த 6 வருவான்னு பார்க்கலாம். வாங்க பேசிக்கலாம். அண்ணா பெரியவரப்பே ஓடோடி வாருங்கள் அண்ணா, என்னை காப்பாத்துங்கள் அண்ணா. என்னை அழைத்த காரணம்? அண்ணா நான் அதோட மாத்திரமாக வேட்டையாடிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டது கருப்பே என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறியது. உடனே அங்கு சென்று பார்த்தேன். யாரோ ஒருவன் என்னோட உத்தத்திற்கு வந்தான். அண்ணனை அடித்து நோக்கிக் கொண்டிருந்தேன். ஏது காரணமோ தெரியவில்லை. என்னை தந்திர விஷயமாக ஒரு துணையினால் கட்டி வைத்து விட்டானம்மா. தம்பி, உனக்கு அந்த தீட்டு துணி ஆகாதுடா. நான் 18ஆம் கடி கருப்பன் ஏம்பும் சாமம் உச்சி நேர்ல போட்டு விளையாட கூட சத்தி கட்டுனதோ கட்டத்தாண்டா எங்க இருக்கின்றான்? அண்ணா இதோ பாருங்கள், இந்த வழிமாற்றமாக அண்ணவன் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அண்ணவனை நிறுத்தி ஒரே வெட்டாக வெட்ட வேண்டும் அண்ணா. ஆகட்டும் தம்பி, எங்க இருக்கிறான்? நரக்கன் எங்க இருக்கிறான்? யாரை பார்த்து சொல்ற? உங்களை சொல்லுங்கடா. அவனுக்கு 2 பேர். ஓடி போயிட்டாரு. அதுக்கு அடியில் மந்தகங்க பேச்சு விட மாட்டான். அதுக்கு இப்படி மத்தனையெல்லாம் வச்சுக்கிறது. அப்பவும் நினைச்சேன், சாக போற நேரத்திலேயே கிடைச்சிருக்குது வர அப்படி அல்வா, திருநெல்வேலி அல்வா மாதிரி. அதை பார்த்து நீ என்ன பண்ண போறா? மைசாரக்கா, உன்னை அழிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். நீ அழியும் நேரம் வந்து விட்டது. ஆமா, நேரம் வந்து விட்டது. ம். என் ஆசைக்கு ஒரே ஒரு தடவை. அட மடையனே, சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் தண்ணியா? ஏண்டா 7 குழந்தைகள் பிறந்து அது ஓர் உருவமாகி அந்த குழந்தையால் தான் எனக்கு அழிக்கட்டு நீ வந்து நாங்க இல்லையா? அந்த 7 குழந்தையும் பிறந்து ஓர் உருவமாகி உன்னை அழிப்பதற்காக இங்க நின்று கொண்டு இருக்கிறேன். என்னை அழிப்பது? ம், முடிந்தால் என்னை அழித்துப்பார். அழித்து பார்க்க.
மகனே பெரிய கருப்பா, சின்ன கருப்பா, என்னிடத்தில் 3 வரம் கேட்டீர்கள். ஆமா. அந்த 3 வரத்தை இப்பொழுது தருகிறேன். கேள். இப்ப தாயி 3 வரங்கள் என்னென்ன வரம் நான் கேட்கிறேன், நீ கொடுக்கணும். ஆகட்டும். மழை வரம் கேட்பவர்க்கு எத்தன் தாயே கேட்டவருக்கு மாரியாக பொழிவேன். ஆகட்டும் தாயே. இன்னொரு வரம் தாலிவரம் கேட்பவர்க்கு கொடுத்து விட்டேன் மகனே. பிறகு என்ன வேண்டும்? குழந்தை வரம் கேட்பவர்க்கு குழந்தை குழந்தை வரம் கேட்பவர்க்கு குழந்தை செல்வத்தை வாரி வழங்குவேன். தாயே, இப்ப நான் 18ஆம் படி சென்று அங்கு ஒரு மக்களுக்கு காட்சி அளிக்கின்றேன். ஆமா. என் தம்பி கொல்லிமலை சென்று அங்கு ஒரு மக்களுக்கு காட்சி அளிக்கட்டும். ஆகட்டும். எங்க செல்கிறீர்கள்? சென்று வாருங்கள். தெய்வம். நான் சென்று வருகிறேன். அங்கு காட்சி அளியுங்கள். அழகுமலை சென்று அங்கே வரும் பக்தர்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை வாரி வழங்க வேண்டும். ஆகட்டும் தாயே. சின்ன கருப்பா, கொல்லிமலை சென்று அங்கே வரும் பக்தர்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்க வேண்டும். ஆகட்டும் தாயே, சென்று வருகிறோம். சென்று வாருங்கள். இப்பொழுது தாயா நாடக ஏழு அழகர்மலை தேடி அல்ல, அழகர்மலை தேடி அல்ல, போராட்ட கருப்பு அழகர்மலை தேடி
நாமக்கலுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது இந்த தாய் காளியாத்தாவுடைய சக்தியால் மாரியம்மனுடைய கிருபையாலும் சின்ன கருப்பு பெரியதுக்கு மகமாயிருந்த சக்தியாலும் காளியம்மனுடைய அருள்வாக்காத்தான் நம்ம இங்க வந்தோம். நம்ம இங்க வர வேண்டியதே இல்லை. இந்த வருஷத்திலேயே எத்தனையோ சீசன்லாம் முடிஞ்சது. இந்த நாடகம் மட்டும்தான் நான் வந்திருக்கேன், வரவே கிடையாது. இந்த வருஷமே வரல. ஆனா இந்த காளியாத்தாவுடைய கிருபையால் நான் இங்க வந்திருக்கின்றேன். அதனுடைய சக்தி எனக்கு உண்டு. இந்த மக்களை எப்படி காக்கிறியோ அதே மாதிரி கூட பண்ணி இல்லாமலும் ஏவல் கட்டு கண்டு செய்வனப்பார் எத்தனை இருந்தாலும் காளியாத்தா உனக்கு பெரியவை யாரும் கிடையாது. மக்களை காத்து நீடூடி காலமாக நல்லவழில் இருக்க வேண்டும் வாழ்த்தி எங்கள் கதை இதோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நல்ல மழை பெய்ய வேண்டும்.